நாட்டி பிடிச்சு விட்டதா முடிஞ்சு பஸ் இதை விட சிறப்பான நாட்டி இருக்கு என் முன்னாடி வர ஆளுங்க வந்து முன்னாடியா நீயே சொன்ன நேடா கால தாவமா இருக்கு ஏய் என் முன்னாடி வித்தியாசமா ஆடுவான் எப்படியா ரெண்டு கால் ஆடுறப்பா இது ஒரு கலையா ஆடுறாங்க ஒரு கால் ஆடுறாங்க அது வித்தியாசமா முன்னாடி ரெண்டு கால் ஆடலையா ஏய் சொன்ன ஒண்ணே பார்க்கணும் முன்னாடி பாத்தியாக வேண்டும் பார்த்தாகணும் போய் வாங்கிட்டு வேணுமா எந்த கண்ணாடி பாத்து கைனிவேல் கண்ணதாசன் அப்படி எழுதினாரு பா இப்படி எழுதினா கைனிவேல் கண்ணதாசன் எந்த படத்துல வச்சு அன்னின் படத்துல வச்சிருந்தான் எப்படி பாடு விக்ரம் படத்துல எப்படி பாடு ஏலா ஏலா கை வச்சா கம்முனுக்குற அதுனா என் முன்னாடி மேல கை வச்சா அவ்வளவு கோவம் வருது அப்பனா நீ என் முன்னாடி வச்சுக்கிறியா சொல்றா கர்மா ஆமா உங்களுக்கு தெரியும் அப்ப கிராஸ் பண்ணுது ஆமா கொஞ்சம் மாமா போனா போகட்டும் வந்து ஒரு ரெண்டு காட்டாங்க என்னடா ரெண்டு ஆடல் பாடல் ஆடல் பாடல் நீ மூஞ்சி காட்டு என்னடா மூணு டாய் ஆடல் பாடல் அபிநயம் நீ ஆடல் பாடல் அபிநயம் ஆடல் பாடல் அபிநயம் நீ நாட்டியத்தை காட்டு காட்டு நான் நாட்டியத்தை காட்ட காட்ட காட்டு காட்டு கோட்ட கோட்ட காட்டு 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 தெரியல அந்த ஊருக்கு மலர்ந்தாங்க அடிக்கடி நாட்டிய காட்டு சீ 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 நோ சீ பாட்டால அவளுக்கு கண்டுபிடிச்சாங்க நாட்டியத்தை காட்ட காட்ட அது உட்காந்து மாதிரி நம்பிட்டு பையன் அவனுக்கு அப்படியே நட்டிடும் அப்படியே ஆகட்டும்டா இதெல்லாம் போட்டு போட்டி நான் எனக்கு என்னடா தரு நீ ஆனா குள்ள தருவா மூட்டி ஃபுல்லா கட்டி தருவா சீக்கிரம் அப்படியே ஆகட்டும்டா
என்ன பண்ணி என்ன தெரியுது? நான் தெரியல குழந்தைக்கு நாட்டியத்தை சொல்லி கொடுத்துருங்க. என்ன நாட்டில் தெரியுது? ஆமா எப்படியா? அது பாரு நாட்டியத்தை பார்க்கல இல்லையா? இல்லையா? எப்படியா நம்ம காட்டுல அந்த நாட்டியத்தை இப்ப நான் காட்டுறேன் பாரு எப்படி முத்துவர்மா எனக்கோ வதாகி விட்டது. ஆகையால் இந்த நாட்டை பொறுப்பு இந்த நாட்டை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா எனக்கும் அனுபவப்பாது ஆகையினால் நாட்டின் பொறுப்பை முடியாதா? நாட்டுடைய பொறுப்பை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றேன். அழகான ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு திருமணத்தை செய்து கண்குளிர பார்க்கலான்னு எனது ஆசை. என்னப்பா சொல்றேன்? ஆமா, திருமணத்தின் மீது ஆசை கிடையாது. அப்படிங்கிற திருமணத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தா என் தங்கச்சி இருக்காது முத்தாளி, அவ திருமணத்தை பாருங்க. என்ன ஆளை விடுங்க, இப்போது கல்யாணம் வேணுமா? அண்ணா போதும் எடுத்துங்க அண்ணா. நானும் வயதுல சின்னஞ்சிறிய பெண், நீங்களும் வயதுல பெரியவங்க. முதல்ல உங்களுக்கு தானே திருமணம். இல்ல உனக்கு தான் உங்களுக்கு திருமணம். ரெண்டு பேரும் பாத்தீங்களா? தப்பா நினைக்காத. அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்தா, இது ஒரு மாப்பிள்ளை பார்த்தா, ரெண்டு பேரும் ஒரே மூத்தத்துல ஒரே முகூர்த்தம். ஏய் கோட்டி, ஓ. தவறு நினைக்காதடா டேய். ஏன்? இது அண்ணன் தங்கை பாசம்டா. ஆமா அவர் பாசமல்ல சிவாஜி கணேசன், எங்க அம்மா சாவுத்திரி, நான் ஜெமினி கணேசன் உனக்கு ஜோடி. போடா. ஆமா, இருந்தாலும் ஒரு இடத்தில் ஏற்றி காட்சி பார்த்த பிறகு என் சமர்ப்பணம். கல்யாணம் என்ன தெரியுது பாரு. ஏய், சின்ன குழந்தை பொண்ணு கல்யாணத்தை பத்திலாம் தெரியாதுடா. ஒரு 10,000 ரூபாய் போன் வாங்கி கொடு. ஏய், வாங்கி கொடுத்துருங்கடா. நேற்று காலையில வச்சுக்கினே, ஏன்னா 7 உள்ள குழந்தைங்க சுத்தி காட்டு வரும். எப்படி வருவேன்? அப்புறம் 10 மாசமா தான் உங்களுக்கு தெரியும். விநாயகனே ஏய், எனக்கு தெரியாதுடா. சொல்லி கொடுடா. சொல்லி கொடுத்தா நான் கத்துக்கிறேன்டா. முதல்ல வெண்டைக்காய் மாதிரி இருக்கும், வெண்டைக்கா மாதிரி இருக்கும்டா. அப்படியே புடலங்கா மாதிரி கொடியில தொங்கும், கொடையில நம்ம கொடையில தொங்கும். அப்படியே சொரகா மாதிரி தரையில ஓடும், சொரக்கா மாதிரி தரையில ஓடா. அப்படியே பூசணிக்காய் மாதிரி உப்போம், ஓசனைக்கா மாதிரி உப்போம். அப்படியே கமாலில் வச்சிடும். அப்புறம் குழந்தை நடக்கும். அதுதான் இல்ல வா. ஏய் கோட்டி, ஓ எனக்கு இந்த வெடிக்கை கல்யாணம் வேணாம்டா. நல்ல கல்யாணம் போலாம். வெடிக்காத கல்யாணம் சொல்லி கூட வெடிக்காத கல்யாணம் தானே, அம்மாண்டு ஒரு 500 ரூபாய் வாங்கிக்கோ. வாங்கிக்கிறேன். நீட்டா உத்திரமான ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கா போ, போறேன்டா. நல்ல ஒரு செருப்பு கடையா பாரு, பாக்குறேன்டா. ஒரு ஜோடி செருப்பு வாங்கு. வாங்குறேன். அது முதல்ல காலைல போடும்போது எப்படி இருக்கும்? சும்மா டைட்டா இருக்கும்டா. முதல்ல போடும்போது டைட்டா தான் இருக்கும். அதே நம்ம ஒரு 4 பேர் கேட்டு கேட்டு மாட்டினா லூஸா அதே இருக்கும். தான் கல்யாணம். எங்க மூட்டை மாட்டேன் கல்யாணத்தை செருப்பு தாங்க செருப்பு. அம்மா இருந்தாலும் மலரோட பாப்பாரம்மா. அதுக்கப்புறம் முடிவு நான் வந்து சொல்றேம்மா. போயிட்டு வரேன்.